ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சுட சுட சாதம் எல்லாத்துக்குமே பக்காவாக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சீரகம், மிளகு, சோம்பு இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க. இதை வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 8 போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி இதெல்லாம் வதக்கிக்கோங்க. இதுதான் நமக்கு குழம்புக்கு திக்னஸ் தரக்கூடியது. வெங்காயம், தக்காளி, முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம போட்டுக்கலாம். ஒரு காலிஃப்ளவர் நான் போட்டிருக்கேன். இது எண்ணெயிலே நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆகியாச்சு. நல்லா பிரட்டி விட்டுட்டு நமக்கு இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம், முந்திரி விழுது இதெல்லாம் போட்டுடலாம். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளியோட பேஸ்டெல்லாம் இந்த காலிஃப்ளவருக்குள்ளே இறங்கி நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் காரத்திற்கு ஏற்ப போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு, கறி மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இந்த மசாலாலாம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போது இந்த காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது நமக்கு கொதி வரணும். இப்போது குழம்புக்கெல்லாம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். காலிஃப்ளவர் இப்போது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர் வேகிற வழியும் நம்ம இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் நம்ம விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு கிரேவி போதுங்க. எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக எல்லாம் ரெடியான பிறகு காய்ந்த வெந்தய கீரையை நம்ம இப்போது போட்டுக்கலாம். இதை போட்டு பாருங்கள், ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.